இப்போ இந்த இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு முக்கியமான காரணகர்த்தாவாக இருந்த அந்த மகாவிஷ்ணு என்ன சொன்னாருன்னா, மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் காரணம் போன ஜென்மத்தில் நீங்கள் செய்த பாவம். இப்போ டாக்டர்ஸ் என்ன சொல்கிறோம், மெடிக்கல் ப்ராப்ளம் பற்றி சொல்லக்கூடிய தகுதி உடையவர் யாருன்னா நாங்கள் மட்டும்தான். இல்லை அதை எப்படி இன்றைக்கும் ஒரு பெண் வந்து போலீஸ்காரமாக மஞ்சள் பூசின்னு தொப்பி போட்டுன்னு வராங்க. சீரியஸ்லி போலீஸ் அகாடமிலேருந்து என்னை கூப்பிட்டு லேடிஸ் எல்லாம் எப்படி பவர் ட்ரெஸ்ஸிங் பண்ணணும்னு கொஞ்சம் சொல்லித்தாங்க டாக்டர் அப்படின்னா. நான் அந்த மேடம் கேட்க, என்ன மேடம் அது கூட தெரியாமல் இருக்காங்க போலீஸ்காரங்க அப்படின்னா. நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னா. வெளியில் வேணால் போலீஸ்காரியாக இருக்கலாம், பொம்பளைன்னா பொம்பளை மாதிரி இருக்கணும் அப்படின்னு அவங்க வீட்டில் ரஜினிகாந்த் சொல்லியிருப்பார்ல. என் பொண்ணுக்கு என்ன, என் பொண்ணு டாக்டர் ஷாலினி மாதிரி இருக்கணும்னு வாங்க. சீரியஸ்லி அவங்க பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க, இதை பாரு டாக்டர் மாதிரி வரணும் அப்படின்றாங்க. அப்போ நான் சொல்லுவேன், உங்கள் பொண்டாட்டிக்கிட்ட நீங்கள் சொல்ல மாட்டீங்களா டாக்டர் ஷாலினி மாதிரி? பொண்டாட்டிக்கெலாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறது? மாடுக்கு காலில் ஆணி குத்திக்கிச்சுன்னா ஆன்டிசெப்டிக்காக இருக்கிற மாதிரி எலுமிச்சம்பழம் வச்சுருப்பாங்க. மாடு அது ஒரு மீட்டிங் வச்சுட்டு நடந்துச்சுன்னா விட்டமின் சியோட நடக்குது, அது கொஞ்சம் இம்யூனிட்டி கிடைக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். இன்னைக்கு பெரிய டயர் அடியில் போய் எலுமிச்சம்பழம் வச்சா இதை விட நாங்கள் அந்த வார்த்தையை சொல்லவே கூடாது. தன்னம்பிக்கை வர்சஸ் மூட நம்பிக்கை பற்றி பேச போகிறேன். இது எல்லாமே செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி தான். தன்னம்பிக்கைனா என்ன நமக்கே தெரியும், ஆனால் அந்த மூட நம்பிக்கைனா என்னன்னு சம்டைம்ஸ் நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம ரெகுலராக பேசுகிறோமே தவிர அதை பற்றி ரொம்ப யோசிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ இந்த டாபிக் எனக்கு கொடுத்த பிறகு தான் நான் டிக்ஷனரியில் போய் தேடுறேன். மூட நம்பிக்கை, மூடம் என்றால் என்ன? மூடம் என்றால் அறிவின்மையா. அப்போ அறிவின்மையான நம்பிக்கைன்னு யாராவது வச்சுருப்பாங்களா? அதில் பேரே அறிவின்மைன்னு இருந்தால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஐடியாவே நம்ம வச்சிருக்கக்கூடாதுல்ல. ஆனாலும் உலகம் ஃபுல்லாக நிறைய மூட நம்பிக்கைகள் இருக்குது. இந்தியாவில் மட்டும் இல்லை, இந்தியாவில் நிறைய மூட நம்பிக்கை இருக்குது நமக்கு தெரியும். ரொம்ப ஃபேமஸான மூட நம்பிக்கை கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்களேன். இந்தியாவில் ரொம்ப பரவலாக நிறைய பேர் பின்பற்றுகிற மூட நம்பிக்கைகள். நீங்கள் எத்தனை லேடிஸ் வந்திருக்கிறீங்க? ஆமாம், 100 வருஷத்துக்கு முன்னாடி நீங்களாம் டீச்சராக இருக்க முடியாதுல்ல. ஏன்னா ஆச்சாரிய அப்படின்னா ஆணுக்கு உண்டான ஒரு பதம். சத்தோபாத்தியாய, பட்டாச்சாரியா, ஆச்சாரியா அப்படின்னா அது யாரு? ஆண்கள். ஆனால் இன்னைக்கு டீச்சர் அம்மா, ஆசிரியர் பணி அப்படின்னா முதல்ல உங்களுக்கு யார் ஞாபகம் வருவா? புடவை கட்டணும் ஒரு டீச்சர் தான் ஞாபகம் வருவாங்க. இப்போலாம் சுடிதார் போட்ட டீச்சர் கூட ஞாபகம் வருவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு மேபி ஜீன்ஸ் போட்ட டீச்சர் கூட ஞாபகம் வருவாங்களா இருங்க. இப்படி இந்த மாற்றம் இருக்குல்ல. ஆசிரியர்னா லேடிஸ் கூட வரலாம். அதுக்கு முன்னாடி நர்ஸுனா லேடிஸ்னா நர்சிங்கே படிக்கக்கூடாது, அது ஆம்பளைங்களுக்கு உண்டான வேலை. என்ன ஃப்ளாரன்ஸ் உனக்கு ரொம்ப கொழுப்பு ஜாஸ்தி ஆகிடுச்சு, நீ போய் நர்சிங்லாம் படிக்கணும்னு சொல்கிற அப்படின்னு ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேலாம் எல்லாம் தட்டி வச்சுருக்காங்க. அப்புறம் அவங்க வந்து ஒரு கிரிமியன் வாரில் பேர் போர்க்காலத்தில் போய் அவங்க நர்சிங் வேலை செய்து அதுக்கப்புறம் நர்ஸாக அவங்க ட்ரெயின் ஆனாங்க. அப்போ மூட நம்பிக்கை இருக்குல்ல, ஒரு நர்ஸு வந்து ஆணாக தான் இருக்க முடியும், டீச்சர் வந்து ஆண்கள் மட்டும்தான், உபாத்தியாயா சட்டர்ஜியெல்லாம் இருக்க முடியும் அப்படின்னா அது நம்பிக்கையா மூட நம்பிக்கையா? நம்ம எப்படி அதை ஃபைட் பண்ணோம்? தொடர்ந்து நம்ம அதை சொல்லிகிட்டே இருந்தோம். அந்த ஐடியாவை ஸ்ப்ரெட் பண்ணி கடைசியெலாம் இந்த ஐடியா கரெக்ட் தான், இது காமன் சென்ஸ், இது கூட தெரியாதா, உங்களை கூட டீச் பண்ணுவாங்க அப்படின்ற லெவலுக்கு அதை பரவின பிறகு, அந்த கிரிட்டிக்கல் மாஸ் வந்த பிறகு எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்து பரவாயில்லைங்க லேடிஸ் எல்லாம் டீச்சராக இருக்கலாம், லேடிஸ்க்கெல்லாம் ஒரு கோட்டா கொடுங்க டீச்சிங்க்குன்னு சொல்லும்போது, அந்த காலத்தில் இப்போ பெரியார் மாதிரி ஆட்கள்லாம் சொல்லியிருக்காங்கல்ல, லேடிஸ்க்கு டீச்சிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுங்க, கவர்மெண்ட் ஜாப்ஸில் டீச்சர்ஸ்க்கான அந்த ஜாபை ப்ரிஃபரபிளி விமனுக்கே கொடுங்கன்னு பெரியார் ஃபஸ்ட்டு சொல்லும்போது, அந்த சமகாலத்தில் வாழ்ந்த மற்றவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க? இவர் ரொம்ப ஓவராக பேசுகிறாரு, ரொம்ப அறிவாளின்னு அவருக்கு நினைப்பு, எப்போ பார்த்தாலும் இருக்கிற சிஸ்டமாக மாற்றிக்கிட்டே இருக்கிறது தான் அவருக்கு வேலையா, அது எப்படி லேடிஸை டீச்சர் ஆக்க முடியும் அப்படின்னு அவங்க கேட்டாங்க. ஆனால் இப்போ தட்ஸ் செல்ஃப் எவிடென்ட் ட்ரூத். அது மாதிரி சம்டைம்ஸ் என்ன நடக்குதுன்னா, முன்ன இருந்த ஒரு ட்ரூத்துக்கும் இப்போ இருந்த ட்ரூத்துக்கும் இருக்கிற அந்த அந்த டிஃப்ரென்ஸை தான் நம்ம மூட நம்பிக்கைன்னு சொல்கிறோம். வெளிநாட்டிலலாம் ஒரு ரொம்ப பரவலான மூட நம்பிக்கை என்னென்னா, இந்த 13 நம்பர் வந்து அது வந்து ரொம்ப இன்ஆஸ்பிஷியஸ், அது அன்லக்கி நம்பர். ஏன் 13 அன்லக்கி நம்பர்? 8 அன்லக்கி நம்பரு, பிளாக் கலர் சனி பகவானுக்கு உடையது. வேற என்ன? பூனையை தாண்டும் போது நம்ம போகக்கூடாது, வெளியில் போகும்போது நேரங்காலம் பார்த்து தயிரெல்லாம் சாப்பிட்டுட்டு போகணும். வேற என்ன சொல்லுவாங்க? நம்ம ஊரில் நிறைய இருக்குது. ஆனால் அந்த 13ன்றது அன்லக்கி நம்பர்ன்றது எதுலேருந்து வருது? ஏன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் லாஸ்ட் சப்பர் சாப்பிடும் போது
12 பேரோட உட்காந்து சாப்பிட்டாரு. நம்பர் 13 அவர் தான் தூக்கிட்டாங்க. அதனால அது மதத்திலேருந்து வருது. திரும்ப 13வது நம்பரா நம்ம போய் உட்காந்தா 13வது மாடியில நம்ம போய் வீடு வாங்கினா நம்மளும் தூக்கிடுவாங்க அப்படின்றது நம்ம ஊர்லேருந்து பார்க்கும்போது எவ்வளோ கேனத்தனமா இருக்கு. உண்மையிலே அங்கே 13 பேர் தான் இருந்தாங்களான்னு உனக்கு எப்படி தெரியும்? யாராவது அந்த பிளேட்டுக்கு தட்டை கழுவுறதுக்கு யாராவது 14வது பேர் கூட கூட நின்று இருப்பாங்க. அது எப்படி 13 பேர் சாப்பிட்ற இடத்துல யாரும் உபசரிக்கிறதுக்கூடிய ஆள் இல்லாமல் இருந்திருப்பாங்க அப்படின்னு நம்ம காமன் சென்ஸ் கேள்வி நம்ம இங்கிலேருந்து கேட்போம். ஆனால் அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் சொல்றதெல்லாம் சரிதான், இருந்தாலும் எங்கள் ஊரில் 13 அன்னைக்கு நம்ம அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க நம்ம ஊரை பார்த்து என்ன சொல்லுவாங்க? நம்ம ஊரில் சில மூட நம்பிக்கைகள் வச்சிருக்கோம்ல, வெள்ளையா இருக்கிறவங்க பொய் சொல்ல மாட்டாங்க. வெளியூர்காரங்க அதை பார்த்து என்ன சொல்லுவாங்க? இன்னுமாடா இதெல்லாம் நம்பி அவ்வளோ பிற்போக்கா இருக்கிறீங்களா நீங்கெல்லாம், இன்னுமா உங்களுக்கு அறிவு ஒளி வரல அப்படின்னு நம்மளை கேட்பாங்க. அப்போ மூட நம்பிக்கைன்னு நம்ம சொல்றது வந்து முன்ன இருந்த ஒரு அறிவியல் உச்சத்துக்கும் இப்ப இருக்கிற அறிவியல் உச்சத்துக்கும் இடையில நடக்கிற ஒரு போட்டி, ஒரு சாய்ஸ். நான் இதை நம்பணுமான்றது என்னோட அறிவு சம்பந்தமான விஷயம். அப்ப எதை நம்பினா எனக்கு நல்லது? நான் வந்து 2000 AD இருக்கிறத நம்பணுமா? ஃபர்ஸ்ட் நம்ம முதல்ல இயேசு கிறிஸ்து இறந்தப்போ அந்த ஃபர்ஸ்ட் செஞ்சுரி AD இருக்கிறது நம்பணுமா? இந்த 2024 இருக்கிறத நம்பணுமா? எதை நம்பினா எனக்கு நல்லதுன்றது நான் தான் என் சொந்த அறிவை பயன்படுத்தி கண்டுபிடிக்கணும். அப்போ இது வரைக்கும் நடந்த பெரிய பெரிய அறிவியல் மாற்றங்கள் இருக்குல்ல, அதுல எதை யூஸ் பண்ணி நம்ம ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம ஜஸ்ட் ரஃபா யோசிச்சு பார்ப்போமே. இப்போ இந்த இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு முக்கியமான காரணகர்த்தாவா இருந்த அந்த மகாவிஷ்ணு என்ன சொன்னாருன்னா, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்த மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருந்தா, அவர் சில வார்த்தைகள் சொன்னாரு, அந்த வார்த்தைகள் நம்ம பயன்படுத்தக்கூடாது. உங்களுக்கு மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருந்தா அதற்கு காரணம் நீங்கள் போன ஜென்மத்தில் செய்த பாவம் அப்படின்னு சொன்னார். சில மெடிக்கல் ப்ராப்ளம்ஸை நம்ம இப்போ ஏற கட்டிட்டோம். சின்னம்மை, தட்டம்மை, அந்தம்மை, இந்தம்மை எல்லாம் இப்போ இல்லை. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில், ராணியோட வீட்டில் குவீன் விக்டோரியா 9 குழந்தை பெற்றாலும் 2 தான் உயிரோட இருக்கும். 1 தான் உயிரோட இருக்கும். மீதி 7 என்ன ஆகும்? யமன் வந்து கொண்டு போயிட்டான் இல்லையா? யமன் எப்படி வந்து கொண்டு போயிட்டான்? எப்படியோ எல்லா ரூபத்தையும் வருவான். அந்த குழந்தைக்கு பேதி ஆச்சு, அந்த குழந்தைக்கு வாந்தி வந்து, அந்த குழந்தைக்கு ஜன்னி வந்தது, அப்படி எல்லாம் வந்து அந்த குழந்தை போயிடுச்சு. அப்போ அந்த காலத்துல எல்லாம் குழந்தைங்களுக்கு என்ன பேர் வைப்பாங்க? நம்ம ஊர்ல மண்ணாங்கட்டி, அம்மாவாசை, குப்பம்மாள், குப்புசாமி. எதுக்கு இந்த பேர்லாம் வைக்கிறாங்க? ஆவாடை. யமன் வருவாரு எது மேல? எறும்பு மட்டும் மேல யமன் வரும்போது அந்த பாசக்கரை வீசும்போது, ஓ இது குப்பையா அப்படின்னு நினைச்சு யமன் போயிடுவாராம். எந்த அளவுக்கு இவங்க கற்பனை பாருங்க. அதனால குழந்தைக்கு குப்பைன்னு பேர் வைப்பாங்களாம். இப்படி பேர் வச்சுட்டே இருந்தாங்கல்ல. அப்போ இங்க வந்து அறிவியல் மனப்பான்மையோட சில பேர் வந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாம்பேல எல்லாம் வந்து பிளேக் வந்தப்போ பிரிட்டிஷ் அப்போ ஆட்சி செய்யறாங்க. அப்போ பிரிட்டிஷ்காரங்க சொல்றாங்க, அதுக்கு முன்னாடி பிரிட்டிஷும் மூட நம்பிக்கையான ஆட்கள் தான், அவங்களும் ஒன்றும் மேதாவியெல்லாம் கிடையாது. அவங்க நம்மளோட நம்ம ஊர்ல எப்படி அறிவியல் ரொம்ப ஒரு காலத்துல உயர்ந்து இருந்ததோ, அப்ப அந்த ஊர்ல அறிவியல் ரொம்ப ரொம்ப குறைவா இருந்தது. இப்போ இன்னொரு கிளை கதை நம்ம சொல்லணும். அறிவியல்ன்றது சில சமயத்துல சில ஊர்ல ரொம்ப நிறைய இருக்கு. அந்த ஊர் பவர் எடுக்கும் போது அந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போயிடும். அப்ப நீங்க வரலாற்று ரீதியா பாத்தீங்கன்னா அறிவியல்ன்றது முதல்ல மங்கோலியர்கள் கிட்ட இருந்தது. மங்கோலியர் எல்லாம் ரொம்ப அறிவாளியா இருந்த போது செங்கிஸ்கான் வந்து படையெடுத்துன்னு வந்து எல்லா ஊரையும் பிடிக்கிறாரு. எதை வச்சு பிடிக்கிறாரு? ஐடியா பண்ணி பிடிக்கிறாரு. அப்போ அந்த ஊர்ல அறிவாளிகள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த அறிவாளிகள்லாம் அவர் சேர்த்து வச்சுக்கிறாரு. அந்த அறிவாளிகள் சொல்லித்தர யுக்திகளை அவர் பயன்படுத்தி நிறைய நாட்டை பிடிக்கிறார். அப்போ செங்கிஸ்கான் வந்தாரு, நாட்டை பிடிச்சாரா? அதுக்கப்புறம் அறிவு எங்கே தேங்கி இருந்தது? யாரு பெரிய தர்பார் நடத்தி எல்லா அறிவாளிகளும் எல்லா மதத்தை சேர்ந்த எல்லா இனத்தை சேர்ந்த எல்லா எந்த இடத்துலேருந்து வந்தாலும் அறிவுன்னு வந்தா போதும், அந்த அறிவை நான் பயன்படுத்திப்பேன்னு சொல்ற ஒரு சுல்தான் கிட்ட அறிவு நிறையா இருக்கு. அக்பரோட அரண்மனையில நிறைய அறிவாளிகள் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சமயத்துல இவங்க வந்து கணக்குல புலியா இருக்கிறாங்க, வேற ஒன்றுல சிங்கமா இருக்கிறாங்க, அப்படி இருக்காங்க. அதுக்கு ஒரு பாக்தாத்ல அறிவு சேருது. ஏன் பாக்தாத்ல அறிவு சேருதுன்னா, எங்கெல்லாம் ட்ரேடு நிறைய நடக்குதோ, எங்க பீப்புள்லாம் நிறைய சந்திக்கிறாங்களோ, இந்த ஊர் அந்த ஊர் கல்ச்சர் ஷேர் பண்ணும்போது அறிவு நிறைய வரும். இப்போ பாக்தாத் வீழ்ச்சி அடைந்த பிறகு அறிவு எங்க போகுது? அரேபியாவுக்கு போகுது. அரேபியா வீழ்ச்சி அடைந்த போது அறிவு எங்க போகுது? கிரீக்கு போகுது. கிரீஸ் வீழ்ச்சி அடைந்த போது அறிவு எங்க போகுது? ரோமுக்கு போகுது. ரோம் வீழ்ச்சி அடைந்த போது அறிவு எங்க போகுது? இங்கிலாந்துக்கு போகுது. இங்கிலாந்து அறிவு வீழ்ச்சி அடைந்த போது அறிவு எங்க போகுது? ஜெர்மனிக்கு போகுது. ஜெர்மன் தோத்துக்கு போது அறிவு எங்க போச்சு? அமெரிக்கா போச்சு. அப்போ கொலம்பஸ் வந்து இந்தியாவுக்கு வரணும்னு குச்சி வந்தாருல்ல.
எதுக்கு இந்தியாவுக்கு வரணும்னு அவர் ஆசைப்பட்டாரு? இந்தியாவில் அப்படி என்ன இருக்கு? ஏன்னா இந்தியா தான் அந்த காலத்தில் அமெரிக்கா. எல்லாரும் இந்தியாவுக்கு வந்தால் அது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா மாதிரி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா. ஏன் இந்தியா அவ்வளோ பெரிய எல்லாரும் மோகப்பட்டு நான் விசா வாங்கணும்னு ஆசைப்பட்ட ஊராக ஏன் இருந்ததுன்னா, இங்கே வந்து அறிவு போற்றி வளர்க்கப்பட்டது. இதை எப்படி நம்ம உத்தரவாதமாக சொல்கிறோம்? நம்மளே சும்மா கதை போடுறோமோ? இதுவே ஒரு மூட நம்பிக்கையான்னு உங்களுக்கு டவுட் இருக்கலாம். ஆனால் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அவங்க யூஸ் பண்ண லாங்குவேஜுக்கு பேரே வந்து சமஸ்கிருதம். சமஸ்கிருதம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் சமமான ஒரு ஸ்கிரிப்ட். உங்ககிட்ட இருந்து கொஞ்சம், உங்ககிட்ட இருந்து கொஞ்சம், உங்ககிட்ட இருந்து கொஞ்சம், எல்லாரும் வாங்க. கிரீஸ் கிட்ட இருந்து கொஞ்சம், சைனீஸ் கிட்ட இருந்து கொஞ்சம், அரபிக் கிட்ட இருந்து கொஞ்சம், லோக்கல் ரெவிடியன்ஸ் கிட்ட இருந்து கொஞ்சம், மொத்தமாக சேர்த்து எதெல்லாம் ஈஸி வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு அந்த காலத்தில் ஒருத்தர் நலந்தாலேயோ இல்லை அது மாதிரி ஒரு பெரிய யூனிவர்சிட்டிலேயோ போய் படிக்கணும்னா அவர் இப்போ எப்படி நம்ம இங்கிலீஷில் பேசுகிறோமோ அப்போ அந்த காலத்தில் அவர் சமஸ்கிருதத்தில் பேசியிருப்பார். அப்போ சமஸ்கிருதத்தில் பேசும்போது என்ன நடக்குதுன்னா, சைனாக்காரன் இந்தியாவுக்கு வந்தால் கூட ஒரு கொஞ்ச நாள் நம்ம எப்படி வெளிநாட்டுக்கு போகும்போது இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதிட்டு போகிறோமோ அவங்க சமஸ்கிருதத்தில் ஒரு எக்ஸாம் எழுதிட்டு வந்து இங்கே வந்து படிப்பாங்க. அப்புறம் எப்படி சமஸ்கிருதம் வீழ்ச்சி அடைந்தது? அவங்க ஒரு தப்பு பண்ணாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சில பேர் மட்டும்தான் படிக்கலாம், பெண்கள் படிக்கக்கூடாது, ஆண்களில் கூட சில பேர் மட்டும்தான் படிக்கலாம். எங்கள் அப்பா படிச்சிருந்தா நான் படிப்பேன், உங்கள் அப்பா படிக்கல நீ படிக்காதன்னு எக்ஸ்க்ளூஷன் பண்ணாங்க. எக்ஸ்க்ளூஷன் பண்ணதுனால ஒரிஜினலி சமஸ்கிருதமாக இருந்தது என்னவாயிடுச்சுன்னா சம்ஸ்கிருதம். சமஸ்கிருதத்தும் சம்ஸ்கிருதத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, சமஸ்கிருதம்னா இன்க்ளூஷன், சம்ஸ்கிருதம்னா எக்ஸ்க்ளூஷன். நீ படிக்கக்கூடாது, கிட்ட வராதன்னு அர்த்தமாயிடும். அப்படி இருக்கிற நாடு எப்படி உருவிடும்? அறிவு எப்படி வளரும்? எல்லா விதமான மலர்கள்லேருந்து தேன் எடுத்த மாதிரி எல்லா விதமான மூளையிலேருந்து ஐடியா எடுத்தாதான் அறிவு வளருன்றப்போ சில பேர் நீங்கள் பேன் பண்ணிட்டீங்க, எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க அறிவு உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? எல்லாரும் தான் அறிவாளி. வேட்டைக்கு போகிறவருக்கு அறிவு இல்லாமல் வேட்டைக்கு போகிறாரு, மீன் பிடிக்கிறவருக்கு அறிவு இல்லாமல் மீன் பிடிக்க போகிறாரு. எல்லாத்துலேயும் ஒரு அறிவு இருக்குல்ல, எல்லாத்துலேயும் ஒரு நேர்த்தி இருக்குது, எல்லாத்துலேயும் ஒரு யுக்தி இருக்குது, எல்லாத்துலேயும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அப்போ எல்லா ஸ்ட்ராட்டஜியும் சேரும்போது தான் அறிவு பெருக்குமே தவிர நாங்களே அப்படியே உள்ளுக்குள்ளேயே நம்ம இன்க்ளூசிவாக போக போக அது ஒன்றும் இல்லாமல் போயிடும். அப்படி தான் எல்லா நாட்டிலையும் பிரச்சனை வருது. இந்தியாவிலும் அப்படி தான் அறிவு ஒன்றும் இல்லாமல் போச்சு. அப்போ அறிவு ஒன்றும் இல்லாமல் போகும்போது அறிவு அடுத்த இடத்த நோக்கி போயிட்டே இருக்குது. இப்போ அறிவு வந்து இப்போ நம்ம சொன்ன மாதிரி அமெரிக்காவில். இப்போ அமெரிக்கன்ஸ் அறிவை எப்படி பயன்படுத்துகிறாங்க? நம்ம எங்கே சொதப்பணும், அவங்க எங்கே ஜெயிக்கிறாங்கன்னு நீங்கள் பாருங்கள். இப்போ நான் அமெரிக்காவுக்கு போகணுன்னா நான் என்ன சொல்லணும், அவங்க என்ன ப்ரூவ் பண்ணணும்? நான் உங்கள் நாட்டுக்கு விசுவாசமாக இருப்பேன்னு ஃபஸ்ட்டு அதான் ப்ரூவ் பண்ணோம். நான் நல்ல அறிவாளின்றதை ப்ரூவ் பண்ணோம். நான் நல்ல உழைப்பாளி, எங்கள் ஊருக்கு வந்தால் நான் உங்களுக்கு நிறையா சம்பாதிச்சு கொடுப்பேன், அந்தளவுக்கு நான் கெட்டிக்காரின்னு சொன்னால் அவங்க எங்கள் பாஷையை பேசிடுவீங்களா, அப்போ சரி வந்துடுங்கன்னு சொல்லிடுவாங்க. வேறு எதுவுமே பேசலாம். உங்கள் அப்பா யார், உங்கள் அம்மா யார், உங்கள் தாத்தா யார், உங்கள் குல தொழில் என்ன, நீ ஆம்பளையா பொம்பளையா, இல்லை நீ வந்து இன்டர்மீடியட் ஜெண்டரா, உன்னோட செக்ஷுவல் ஓரியன்டேஷன் என்ன, எதுவுமே அவங்க கேட்க மாட்டாங்க. நீ எதுவும் வேணா இரு, மூளைன்னு ஒன்று இருக்குல்ல வந்துரு அப்படின்வாங்க. அப்போ இதுலேருந்து நம்ம இன்னொரு கிளை கதைக்கு போகணும். மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள்? மனிதர்களுக்கு மிகவும் பிடித்தது என்ன? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்கள் பூனை வளர்க்குறீங்க, நாய் வளர்க்குறீங்க, அணில் வளர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அணில் வந்து கொஞ்சம் மந்தமாக இருக்குது, ஒரு அணில் பயங்கர சுட்டியாக இருக்குது. எந்த அணில் உங்களுக்கு பிடிக்கும்? எது நீங்கள் வளர்த்தாலும் அது உடனே அது செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக செய்யுது, அது திறமையாக இருக்குது, தெளிவாக இருக்குது, அறிவாக இருக்குன்னா அது செடியாக இருந்தால் கூட உங்களுக்கு அதான் பிடிக்கும். இல்லை உங்கள் குழந்தையா கூட நீங்கள் 10 குழந்தை பெற்றிருந்தாலும் எந்த குழந்தை சொல்கிறதுக்கு முன்னாடி புரிஞ்சுக்குதோ அந்த குழந்தைய பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? ஏன்னா அது என் மனசு புரிஞ்சுக்குது, அது விவரம் இருக்குது, ஷார்ப்பாக கற்றுக்குது அப்படின்றது. நம்ம எல்லாருக்குமே அதான், மனிதர்களுக்கு எல்லாமே அதான் பிடிச்சிருக்கு. உலகம் ஃபுல்லாக நம்ம வேற ஒரு கிரகத்துக்கு போய் அங்கே ஒரு ஜீவராசியை பார்த்தா கூட நான் சொல்கிறது அது புரிஞ்சிருச்சுன்னா எனக்கு என்ன தோணும்? இது நம்ம ஆளு அப்படின்னு தோணும். அப்போ நமக்கு எங்கே போனாலும் பொதுவாகவே மனித தன்மை என்னன்னா, எனக்கு அறிவு, ஒழுங்கு, சிமிட்ரி, ஆர்டர், ப்ராப்பராக இருக்குது, அழகாக இயங்குறது, எஃபிஷியண்டாக இருக்கிறது நமக்கு பிடிக்குது. எந்த நாடு இதை பேணி வளர்க்குதோ அந்த நாடு பெரிய பொசிஷனுக்கு வருது. இப்போ அந்த பொசிஷனில் இப்போ அமெரிக்கா இருக்கு. தொடர்ந்து இருக்குமான்னு தெரியாது. ஏன் தெரியாது? இப்போ என்ன வந்துச்சு அமெரிக்காவுக்கு? ட்ரம்ப் வந்து நான் வந்து செவுரு கட்டுவேன்னு சொல்றாரு. மற்ற ஊருக்காரெல்லாம் இங்கே வரக்கூடாது, எங்கள் ஊருக்காரங்க மட்டும்தான். எப்படி சமஸ்கிருதம் ஆச்சோ அது மாதிரி அவர் இப்போ அமெரிக்காவை என்னவோ பண்ண பார்க்குறாரு.
ஸோ அந்த நாடுக்கு வீழ்ச்சி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் இந்த டெக்னிக்கை, இந்த யுக்தியை, இந்த செட் ஆஃப் மீம்ஸ், இந்த ஸ்ட்ராட்டஜியை எந்த நாடு பயன்படுத்துமோ அந்த நாடு வல்லமை மிகுந்த நாடா மாறும். இப்போ கொலம்பஸ் வர நினைச்ச காலத்துல இந்தியா அந்த வல்லமை மிகுந்த நாடு. இப்போ இதெல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு நம்ம வீழ்ச்சி அடைந்த மூட நம்பிக்கைகள் அதிகமா இருக்கிற நாடு. அப்ப அந்த மூட நம்பிக்கைகளை நம்ம எப்படி கையாளுறது? நமக்கு வந்து ஒரு மூட நம்பிக்கை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து சில இதில் லெஃப்ட் ஹேண்டில் தொட மாட்டேன், ரைட் ஹேண்டில் தான் தொடுவேன், எங்கள் சின்ன வயசுலேருந்தே எனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னா, எனக்கு எப்படி அதை புகட்டப்பட்டிருக்குன்னா, இதுதான் ரொம்ப முக்கியமானது, நம்மலாம் ரொம்ப ஸ்மார்ட்டு, நம்ம குடும்பத்தில் இருக்க இந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம ஸ்மார்ட்டு, நீ ஸ்மார்ட் புள்ள தானே, நீ இந்த ஸ்மார்ட் ஐடியாவை தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு பெருமை இருக்கிறதுனால நம்ம அதை ஃபாலோ பண்ணுவோம். பட் எப்போ நமக்கு திரும்ப திரும்ப இது ஒன்றும் அவ்வளோ எஃபெக்டாக இல்லை, இதுக்கு கிடைக்கிற பின் விளைவு வந்து பயனுள்ளதாக இல்லை, என் சர்வைவலுக்கு இது ஃபிட்டாகவே இல்லைன்னு நம்ம தெரிஞ்சுக்கும் போது, நம்ம தாத்தா சொல்லியிருந்தா கூட இது ஏதோ ஒரு தேவையில்லாத ஐடியா போல் இருக்குது, இந்த டுபுக் ஐடியா வச்சுலாம் நம்ம படைக்க முடியாது, நம்ம தாத்தா சொல்லியிருந்தாலும் பாட்டி சொல்லியிருந்தாலும் அம்மா சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, அது ஓரமாக வச்சுட்டு என் அறிவை நான் பயன்படுத்துகிறேன்னு எப்போ நம்ம சொல்கிறோமோ அப்போது நமக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வரும். ஏன் அந்த குற்ற உணர்ச்சி வருது? ஏன்னா நமக்கு அம்மாவோடையோ அந்த கல்ச்சரோடையோ அந்த பர்சனோடையோ ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு. அந்த அட்டாச்மெண்ட்டுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. நம்ம அவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்கிறோமோ, அவங்கள விட்டு விலகி போகிறோமோ, அவங்கள விட நம்ம ஸ்மார்ட்னு காமிச்சிக்கிறோமோ, அது ஒரு தாந்தோணித்தனமோ, அதுக்காக இயற்கையோ கடவுளோ வந்து உனக்கு அவ்வளோ கொழுப்பான்னு தண்டிச்சுட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே சின்ன வயசுலேருந்து அப்படி தானே சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிரிச்சுனா அன்னைக்கு அழுவ, ரொம்ப பேசினா அன்னைக்கு வாங்கி கட்டிப்ப அப்படிலாம் சொன்னதுனால ரொம்ப ஓவரா யோசிச்சா அதை ஆயிடுமோன்னு சொல்லிட்டு நமக்குள்ள அந்த ஒரு பயம் இருக்கு. சரி, இப்ப நமக்கு அந்த பயம் இருக்கு. வெளிநாட்டுக்காரங்களுக்குலாம் அந்த பயம் இருந்ததா? இப்ப ஏன் நமக்கு அந்த பயம் இருக்குன்னா, இப்ப நம்ம தோத்து போன நாடு, நம்ம வந்து டெவலப் நேஷன் இல்லை. இப்ப கொலம்பஸ் உயிரோட இருந்தா இந்தியாவுக்கு வர நான் சொல்லுவாரு, ஐயோ விட்டுருங்க அந்த நாடு வேண்டாம், நான் போக மாட்டேன்ப்பா இந்தியாவுக்கு, நீ காசு கொடுத்தா கூட நான் போக மாட்டேன்னு சொல்லிடுவாரு. அப்ப சொன்னாரு, ஏன்னா அப்ப வந்து சுல்தான்கள் ஆட்சியில அறிவாளிகள் இங்க நிறைந்து இருந்த அந்த சமயம். சரி, கோயிங் பேக், இப்போ வந்து நம்ம மகாவிஷ்ணு சொல்றாரு, மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ்க்கு எல்லாம் காரணம் போன ஜென்மத்துல நீங்க செய்த பாவம். இப்ப டாக்டர்ஸ் என்ன சொல்றோம்? மெடிக்கல் ப்ராப்ளம் பத்தி சொல்லக்கூடிய தகுதி உடையவர் யாருன்னா நாங்க மட்டும்தான். கரெக்டா? ஏன்னா நாங்க மட்டும்தான் அதை படிச்சிருக்கோம். அவர் அதை பத்தி பேசவே இருக்கக்கூடாது. சரி, முன்ன வந்து நம்ம ஊர்ல மலேரியா அதிகம். மலேரியாவுக்கான இடமே இந்தியா, ஆப்பிரிக்கா, ஏஷியா தான். எங்கெங்கெல்லாம் அரிசி விளையுதோ அங்கே மலேரியா வரும். ஏன்னா அரிசிக்கு வந்து நிறைய நீர் பாசனத்தை யூஸ் பண்ணுவாங்க. நீர் சுத்தமான தண்ணி இருந்தால் மலேரியா வரும். அப்போ நம்ம மலேரியா கூட தான் குடியிருந்துருக்கிறோம் 2000-5000 வருஷமா. ஆனால் அந்த காலத்து மனிதர்கிட்ட போய் மலேரியா எப்படி வருதுன்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க? அது என்னவோ தெரிலங்க, காத்து கருப்பு, என்ன வந்ததுன்னு தெரியல, ஜுரம் வந்துச்சு, திடீர்னு பேச ஆரம்பிச்சாங்க, பேதலிச்சு போயிட்டாங்க, ஃபிக்ஸ் வந்துச்சு, செத்து போயிட்டாங்க. ஏதோ அந்த காலத்துல அவங்க அப்பா அம்மா பண்ண புண்ணியம், இத்தனை நாள் உயிரோட இருந்து இப்படி செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதையை அப்படி சிம்பிளா முடிச்சிருவாங்க. ஆனா வெளிநாட்டுல நீங்க வந்து ஒரு டாக்டர் வந்து என்ன இந்த மக்களுக்கெல்லாம் அடிக்கடி இப்படி ஜுரம் வருது, ஜுரம் அவங்களுக்கு குளிருது, குளிர் அடிச்சவங்களுக்கு பார்த்தா ஈரல் வீங்கி இருக்கு, அப்ப ஈரல் வீங்கிறதுக்கும் ஜுரத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு அவங்களுக்கு முன்ன பின்ன எதுவும் தெரியாதுல்ல, புதுசா பாக்குறாங்கன்றதுனால, அப்பதான் மைக்ரோஸ்கோப் எல்லாம் வந்திருக்குன்றதுனால அவங்க முன் எந்த விதமான சிந்தனையும் இல்லாம, ப்ரீஃபார்ம்டு கன்க்ளூஷன்ஸ் எதுவும் இல்லாமல் நல்ல திறந்த நிர்வாண பார்வையோட, அன்றைக்கி தான் பிறந்த குழந்த மாதிரி ஃப்ரெஷ் பிரெயினோட அவங்க திறந்து பார்க்குறாங்க, என்னதான் இருக்கும் பார்ப்போம். அப்போ அவங்க லிவரில் என்ன இருக்குது, அவருக்கு லிவருக்கு என்ன போகுது, ரத்தம் போகுது, அப்போ ரத்தத்தில் என்ன இருக்குது அப்படின்னு ரத்தத்தை செக் பண்ணால் மூச்சு பார்க்குது அந்த கிருமியோட அந்த முட்டைகள். அப்போ அவருக்கு தெரியுது, ஓ இவ்வளோ முட்டை இருக்குதா, அப்போ நம்ம ரத்தத்துக்குள்ளே அந்த முட்டை போட்டுட்டு ஜாலியாக குடும்பம் நடத்தின்னு இருக்கு, நம்ம வந்து பேக்கு மாதிரி காத்து கருப்புன்னு சொல்லிட்டு இருக்கோம். முதல் தடவை அவர் தான் சொல்கிறாரு, இந்த ஃபீமேல் அனோஃபிலிஸ் மஸ்கிட்டோவில் இந்த பிளாஸ்மோடியம்ன்ற கிருமி வந்து உள்ள வந்து நம்மளை தாக்குது அப்படின்றத அவர் சொல்றாரு. அதே மாதிரி இளம் பிள்ளை வாதம்னு ஒரு நோய் இருக்குது, போலியோ. அந்த காலத்துலலாம் நிறைய பேருக்கு போலியோ இருக்கும். எல்லார் வீட்லையும் ஒரு குழந்தைக்கு போலியோ இருக்கும். போலியோ கிரச்சஸ் போட்ட ஆட்கள் நீங்கள் பார்த்து இருந்திருப்பீங்க. நம்ம ஏஜ் குரூப்பில் இருக்கவங்களாம் பார்த்துருப்போம். இன்னைக்கு இருக்க குழந்தைங்களுக்கு போலியோன்னு ஒன்று இருக்கிறதே தெரியாது. போலியோ வந்தவங்களாம் அங்கே பார்த்ததே கிடையாது. யாரோ ஒரு தாத்தா பாட்டியை பார்த்தா உண்டு. என்ன ஆச்சு அந்த போலியோக்கு? ஜோனஸ் சால்க் அப்படின்ற டாக்டர் வந்து அப்போ இளம் பிள்ளை வாதம் வரும்போது என்ன சொல்லியிருப்பாங்க, சாத்தானோட கொடுமை, இவங்க அம்மா அப்பா தான் பாவம் பண்ணிட்டாங்க, போன ஜென்மத்தில் முன்னோர்கள் செய்த முட்டாள்தனத்தினால இந்த குழந்தைக்கு இப்படிலாம் கிடையாது. அது ஒரு வைரஸு, அது போய் நம்ம நரம்பு தண்டை பாதிக்கிறதுனால அந்த நரம்பு தண்டில் கால் பகுதியை பாதிச்சா கால் போயிடும், கை பகுதியை பாதிச்சா கை போயிடும், இதுதான் அதோட பிரச்சனை.
அதற்கு ஒரு தடுப்பு மாத்திரை இருக்கு, தடுப்பு ஊசி கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் அது சொட்டு மருந்தாவே கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ அதை கண்டுபிடிச்ச இதுதான் இதுக்கு காரணம் கண்டுபிடிக்கிறவங்க என்ன ஐடியாவை ஆரம்பிச்சிருப்பாங்க? ஏற்கனவே எங்க முன்னோர்கள் செய்த தான்லாம் அவங்க அப்படி ஒரு அபிப்பிராயத்தை அவங்க என்டர்டெயினே பண்ண மாட்டாங்க. என்ன நான் ஃபர்ஸ்ட்லேருந்து யோசிக்கிறேன், ஃப்ரெஷ்ஷாக யோசிக்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறதுனால அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம எப்படி யோசிக்கிறோம்? ஜோனஸ் சால்க்குக்கும் இல்லை இந்த மற்ற விஞ்ஞானிகளுக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து யோசிக்கிறேன்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஏற்கனவே எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம், எங்கள் வேதத்துலேயே எல்லாம் இருக்குது, எங்கள் திருக்குறளே எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிடுவோம். திருக்குறள் எப்படி எல்லாம் இருக்கும்? இருக்காதுல்ல. ஏன்னா திருக்குறள் எழுதப்பட்ட காலத்தில் மேக்சிமம் என்னவோ அதில் இருக்கும், அது கரெக்டு. அதுக்கப்புறம் சயின்ஸ் வளர்ந்துருக்குல்ல, அதுக்கப்புறம் உலகம் உருண்டுகிட்டே இருந்திருக்குல்ல, நியூ இன்ஃபர்மேஷன் வரும்ல. எப்படி வள்ளுவருக்கு திருக்குறள்னு எழுதணும்னு அறிவு இருந்ததோ அதே மாதிரி திருக்குறள் 2.0 நம்ம எழுதணும்ல. இந்நேரத்துக்கு திருக்குறள் 10.0 வரைக்கும் போயிருக்கணும். நம்ம எங்க நின்றுட்டோம்? திருக்குறள் 0.0ல நிற்கிறோம். ஏன்? அதான் மேக்சிமம். அதுக்கப்புறம் நம்ம வளரக்கூடாது, அதுக்கப்புறம் நம்ம புதுசாக கண்டுபிடிச்சா முன்னோர்களுக்கு நம்ம செய்கிற துரோகம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இப்படி ஒரு சென்டிமெண்ட்ல நம்ம லாக் ஆகிட்டோம். ஆனால் உண்மையிலே சயின்ஸ் என்ன பண்ணுது? இப்போ நான் ஒன்று கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். கண்டுபிடிச்சி இன்னைக்கு அந்த சயின்டிஃபிக் கான்ஃபரன்ஸில் ஒரு பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணி, இதை பாருங்க, இந்த நோய் இப்படி தான் வந்தது, இந்த கிருமினால இந்த நோய் வந்துருச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்த மாதம் இன்னொருத்தர் அந்த டாக்டர் சொன்ன தப்பு, அந்த கிருமி அந்த நோயினால வரல, இந்த கிருமினால இந்த நோய் வரல, இது வேற ஒரு கிருமி, அந்த கிருமிக்குள்ள இன்னொரு கிருமி இருக்கு, அதை இந்த காத்துல படும் போது வருது அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணணும்? இப்போ எனக்கு மானமே போச்சு, நான் இத்தனை நாள் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்த இந்த சின்ன பையன் டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டானே, எல்லாம் சென்டிமெண்ட் புரியணுமா? நான் என்ன சொன்னோம்? தம்பி கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டியே, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணேன், அதுக்கப்புறம் அடுத்த லெவல் நீ கொண்டு போயிட்ட, நீ எல்லவோ சிறந்த யோசிக்கிற புத்திசாலி. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன ஹியூமன் பீயிங்ஸுக்கு நம்ம வளர்க்குற பிராணியாக இருந்தால் கூட அது புத்திசாலியாக இருந்தால் நமக்கு பிடிக்கும். அப்போ நம்ம ஈகோ இல்லாமல் சயின்ஸ் வளர்றது தான் முக்கியம், மக்களுக்கு அது போய் சேர்றது தான் முக்கியமே தவிர நான் கரெக்டாக இருக்கணுன்றது முக்கியம் இல்லை. இந்த போய் அவ்வளோ கெட்டிக்காரத்தனமாக கண்டுபிடிச்சிட்டான்னு நான் பாராட்டுற மனப்பான்மை நம்ம வளர்த்தா அந்த சயின்ஸ் ஜெயிக்கும். பட் அப்படி இல்லாமல் அதை எப்படி என்னோட கெட்டிக்காரத்தனமாக நீ யோசிப்பேன், அதெல்லாம் இல்லை, உன்னோட பேப்பரை ப்ரெசென்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் ஈகோ ட்ராமா பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் என்ன மாதிரி ஒரு நம்பிக்கையில் சுற்றின்னு இருக்கேன்? ஒரு ஈகோ பேஸ்டாக நான் இருக்கேன். நான் தான் இங்கே கரெக்டாக, கடைசி வார்த்தை என்னுடைய வார்த்தை தான் இருக்கணும்ன்ற நான் எதிர்பார்க்குறேன். அப்படி இருந்தால் அந்த நாடு அடுத்தடுத்த லெவலுக்கு போகும், அறிவு வளர்ச்சியில் போகாது. அப்போ நான் முக்கியம் இல்லை, ஐடியா தான் முக்கியம் அப்படின்றது தான் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம். இதில் ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி கல்வியை கொண்டு செலுத்தின முதல் நாடு இந்தியா தான். ரொம்ப ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே மற்ற நாடுகளில் யூனிவர்சிட்டிஸு, காலேஜஸ், ஸ்கூல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சமண பள்ளியில் போய் பசங்க படிப்பாங்க, சமண துறவி பாடம் சொல்லி தருவார், வித்யாதானம், அபயதானம், அன்னதானம். அவர் போர் காலத்துலலாம் யாரும் போர் புரியாமல் இருக்கிறதுக்கு 5 நான்குகளிடம்னு ஒரு மார்க் பண்ண சேஃப் ரெட் கிராஸ் இருக்குல்ல, நான் போர்றே கலந்துக்கல, நீ ரெட் கிராஸ் பிறகுதுன்னா இங்கே அட்டாக் பண்ணக்கூடாது. ரெட் கிராஸ் எப்போ கண்டுபிடிச்சாங்க? வேர்ல்டு வார் அப்போ கண்டுபிடிச்சாங்க. இதே மாதிரி முன்ன இருந்த கான்செப்ட் ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி 5 நான்குகளிடம்னு ஒரு கான்செப்ட் இருந்தது நமக்கு. அது அப்போ இருந்த சமணர்கள் கண்டுபிடிச்ச கான்செப்ட். அப்போ இதெல்லாம் ஒரே பேக்கேஜ். என்னென்ன இருக்குவாங்க? கல்வி சொல்லி தருவாங்க, மருத்துவம் பார்ப்பாங்க, சாப்பாடு போடுவாங்க, உடம்பு சரியில்லாதவங்கள ஈவன் அனிமல்ஸ் கூட பேணி பராமரிப்பாங்க. அப்புறம் யாருக்காவது உடம்பு சரியில்லை, யாருக்காவது பயம் இருக்குது, யாருக்காவது பதட்டம் இருக்குன்னா அவங்களெல்லாம் அவங்களுக்கு ரெஃப்யூஜ் கொடுப்பாங்க. அது இப்போ நம்ம அந்த காலம் மாறிடுச்சு, அதை விட்டு வந்துட்டோம். அப்போ இந்த ப்ராசஸ் ஏன் அவ்வளோ குட் ஐடியானா அது நிலைச்சிருக்கணும்ல. அந்த ஐடியா ஏன் தோற்று போச்சு? காம்பேக்டாக எல்லாம் சேர்ந்து ஆல் இன் ஒன் ஐடியாவாக அது இருந்ததுல்ல, அந்த ஐடியா ஏன் தோற்று போச்சு? எப்பவுமே ஒரு ஐடியா இருந்தால் அதுக்குள்ளே ஒரு சைடு எஃபெக்ட் இருக்கும். அப்போ இதுக்கு என்ன சைடு எஃபெக்டாக இருந்திருக்கும்? கேன் யூ கெஸ்? நான் சொன்ன க்ளூஸ் எல்லாம் சேர்த்து பாருங்க. அது சமண பள்ளி இல்லை, சமணர்களுக்கு அவங்க துறவரம் இல்லை, அவங்களுக்கு ஈகோ இருக்காது. சமண பள்ளி, அவர் சமணர், எல்லாம் ஃப்ரீ. அங்க ராஜாலாம் கொடை கொடுப்பாங்க, மானியம் கொடுப்பாங்க, சாப்பாடுக்கு ஃப்ரீயெல்லாம் கிடைக்கும். ஆனால் அங்கே ஒரு நம்பிக்கையை அவங்க ஃபாலோ பண்ணாங்க, அந்த நம்பிக்கையை அவங்க அழிச்சது. என்ன நம்பிக்கை? அவங்க அகிம்சைய நம்பிக்கையை ஃபாலோ பண்ணாங்க. அகிம்சைனால வம்பு வருமா? காந்தி அகிம்சையில தானே சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு, நம்ம யோசிப்போம்ல. எல்லாம் சூழ்நிலையோட பொருந்தி தான் நம்ம பார்க்கணும். இப்போ நான் தான் அந்த சமண துறவி, ஏதோ ஒரு மதுரை பக்கத்தில் ஏதோ ஒரு சமண படுகையில் நான் வேலைக்கு ஒரே ஒரு வேலைக்கு தான் சாப்பாடு சாப்பிடுவேன்,
சூரியன் அஸ்தமானம் ஆகிறதுக்குள்ள நான் மூக்கில் இப்படி கட்டிக்கிட்டு ஒரே ஒரு டம்ளர் பால் தான் குடிப்பேன், இல்லை ஒரே ஒரு கொஞ்சோண்டு இட்லி தான் சாப்பிடுவேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என் உடம்புக்கு என்ன ஆகும்? எனக்கு இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்து, எந்த சத்து, புரத சத்து எதுவுமே இருக்காதுன்றதுனால என் இம்யூனிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் லைட்டாக வந்து தும்முனீங்கன்னா நான் செத்துருவேன், ரைட்? அப்போ நான் என்ன சொல்லுவேன், கிட்ட வந்து தும்பாதப்பா, தள்ளி போயிடு, கிட்ட வராதுப்பா, நீ கிட்ட வந்தா எனக்கு இன்ஃபெக்ஷன் ஆகுது, திரும்ப திரும்ப எனக்கு இன்ஃபெக்ஷன் வந்துனே இருக்கு, எத்தனை நாளைக்கு ஜுரத்தில் நான் கஷ்டப்படுறது, எல்லாம் தள்ளிடுங்க, கொஞ்சம் தூரம் போங்க, நான் கிளாஸ் இங்கிலேருந்து எடுக்கிறேன்னு நான் சொன்னால் இது விளங்குமா விளங்காதா? இப்படிதான் தீண்டாமை வந்திருக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படித்தான் நீ என்கிட்ட வராத, நான் இம்யூனலாஜிக்கலி வீக் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கை வர வாய்ப்பு இருந்திருக்கு. இப்படிதான் அறிவு இங்கே கீழ் பக்கமாக போச்சு. எப்படி அறிவு கீழ் பக்கமாக போச்சு? நான் எல்லாத்துலேயும் அறிவாளியாக இருக்கேன், ஆனால் என் பிலீஃப்ல நான் கரெக்டாக இல்லை. உணவு பற்றி நான் தப்பான ஒரு புரிதலோடு இருக்கேன். நான் 10 விஷயத்தில் கரெக்டாக இருந்தாலும் 11வது விஷயத்தில் கோட்டை விட்டேன்னா ஒட்டு மொத்தமாக டமால்னு எல்லாமே தான் கீழே விடும். ஸோ இப்படி பிரச்சனைகள் வந்ததுனால தான் திரும்ப திரும்ப சிக்கல்கள் எல்லா நாட்டிலையும் உருவாது. இது அமெரிக்கா மாதிரி வல்லரசு நாடு இல்லை இல்லையா? இப்போ என்ன வீழ்ச்சி ஆகுது அவங்களுக்கு? ஏன் அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருது? அவங்களுக்கு நம்பிக்கையில் ப்ராப்ளம் இருக்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த வெள்ளத்தோல்ன்றது வசதியானது. அவர் கமலா ஹரிஸ் அந்த பேரை வச்சு கேம் ஆடுவார் அவர். அப்போ அந்த அளவுக்கு மக்கள் வந்து மூட நம்பிக்கையோடு இருக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு எண்ணப்பாட்டில் இருக்கிறாங்கன்னா அப்போ கண்டிப்பாக எவ்ரி ஆக்ஷன் வில் ஹேவ் an equal and opposite reaction. நம்ம பற்றோட பார்த்தோம்னா தான் ஃபீலிங், பற்று இல்லாமல் பார்த்தோம்னா கரெக்டாக தான் லாஜிக்கலாக கரெக்டாக வருதுன்னு நம்ம சொல்லுவோம். இப்போ கம்மிங் பேக் டு அஸ், இப்போ நமக்கு வந்து பல பேர் நம்மகிட்ட இருக்க ஒரு சிறப்பு என்னன்னா, நமக்கு எழுத்துப்பூர்வமாக வரலாறு இருக்குது. எப்போ என்ன நடந்ததுன்னு கான்டெக்ஸ்டோட நம்மளால பார்க்க முடியும். என்ன சூழ்நிலையில் என்ன நடந்தது, எதுக்கு அதிகமான மகசூல் இருந்தது, எதுக்கு ரொம்ப கம்மியான மகசூல் இருந்தது, எந்த ஐடியாவை எப்போ பின்பற்றினாங்க ஜெயிச்சாங்க, எந்த ஐடியாவை போட்ட விட்டதுனால தோத்தாங்க, எல்லாத்தையும் நம்மளால ஸ்டடி பண்ண முடியும். அந்த கான்டெக்ஸ்டோட பார்க்கும்போது நம்மளால ஸ்டடி பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது, இப்போ திரும்ப திரும்ப வந்து ஆசிரியர்கள் கிட்ட இல்லை மாணவர்கள் கிட்ட மறுபடியும் நம்மளை முட்டாளாகிற மாதிரி இந்த போன ஜென்ம கதை, அது முந்தன் ஜென்ம கதைலாம் சொன்னா நம்ம எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கோம். அது என்ன? நம்ம சயின்ஸை சும்மா சப்ஜெக்டாக தான் படிக்கிறோம், நம்ம உள்ளார்ந்து படிக்கிறது இல்லை. எதை வச்சு நம்ம அதை சொல்றோம்? இனி வரைக்கும் பெண்கள் மஞ்சள் பூசுறாங்க. எதுக்கு பெண்கள் மஞ்சள் பூசுறாங்க? கிருமி நாசினின்னு சொல்றாங்க. அப்புறம் மங்களகரமானது, பெண்கள் மஞ்சள் பூசினால் வீட்டுக்காரர் ரொம்ப நாள் உயிரோட இருப்பாரு, என் தாலி சென்டிமெண்ட் மஞ்சள் குங்குமத்துக்காக அப்படின்னு சொல்றோம். ஆக்சுவலி அது ஃபேக்டா? அது கண்டினியூஸா நம்ம அந்த இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணும் போது தான் எங்க சொதப்புறோன்றது நமக்கு தெரியும். மஞ்சள்ன்றது ஒரிஜினலி மேக்கப் உண்டான பொருள். மஞ்சளோட ஒரிஜினல் நேம் என்ன? விராலி மஞ்சள். விரலியர்னா யாரு? விரலியர்னா டான்சர். கோட்டிசான். கோட்டிசான்னா யாரு? ஸ்டேஜில் டான்ஸ் ஆடுற பொண்ணு. ஸ்டேஜில் டான்ஸ் ஆடுற பொண்ணு அந்த காலத்துல நம்ம கலர் தானே இருந்திருப்பாங்க. லாஸ்ட்ல இருக்கிறவருக்கு தெரியணும்னா இந்த பொண்ணு மஞ்சள் கலர்ல மூஞ்சில பூசி அப்படியே மூஞ்ச நல்லா விசிபிள் ஆக்குனா தூரத்துல இருக்கிறவங்க அந்த காலத்து லைட்ல தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு எக்ஸ்ட்ரா லைட்டு போனதுனால நம்ம என்ன நேரமா இருந்தாலும் நம்ம முகம் தூரத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியும். அந்த காலத்துல மஞ்சள் பூசினாதான் விசிபிலிட்டி வரும். அப்ப யார் பூசுவாங்க? கேர்ள்ஸ் பூசுவாங்க. பாய்ஸும் பூசிருப்பாங்க, அவங்க வேற கலர், வார் கலர், ஏதாவது ரெட் கலர் பெயிண்ட் போட்டிருப்பாங்க, கேர்ள்ஸ் மஞ்சள் கலர் பெயிண்ட் போட்டிருப்பாங்க. அப்போ விரலியர்கள் பயன்படுத்தினதுனால நம்ம வீட்டு ஆம்பளைங்களாம் அந்த பொண்ணை பார்த்து சொல்லி விடுறாங்க, நம்மளும் போட்டு தொலைப்போம் அந்த மஞ்சள்னு சொல்லி இந்த பெண்கள்லாம் நானும் கொஞ்சம் பூசிக்கிறேன், நானும் கொஞ்சம் பூசுறேன் பூசினாங்க. அது எப்படி மங்களமாச்சு? இல்லை அது எப்படி இன்னைக்கும் ஒரு பெண் வந்து போலீஸ்காரமா மஞ்சள் பூசின்னு தொப்பி போட்டுன்னு வராங்க? சீரியஸ்லி போலீஸ் அகாடமிலேருந்து என்னை கூப்பிட்டு லேடிஸ் எல்லாம் எப்படி பவர் ட்ரெஸ்ஸிங் பண்ணணும்னு கொஞ்சம் சொல்லித்தாங்க டாக்டர் அப்படின்னாங்க. நான் அந்த மேடம் கேட்க, என்ன மேடம் அது கூட தெரியாம இருக்காங்க போலீஸ்காரங்க அப்படின்னா, நீங்க வந்து பாருங்க அப்படின்னா. சீரியஸா அங்க போய் நின்னா பெரிய கூட்டம், எல்லா போலீஸ்காரமும் கம்மல் ஜிமிக்கி போட்டுங்க, பூ கொண்டைக்குள்ள பூ வச்சுட்டு அதுக்கு மேல ஒரு தொப்பியை போட்டுட்டு வந்து உட்காந்துருக்காங்க. இப்ப போலீஸ்காரங்க எப்படி இருந்து பார்த்தா நமக்கு எப்படி தோணும்? அந்த போலீஸ்காரங்களை பார்த்தா நமக்கு பயம் வரும். நம்ம வீட்டு ஆண்டி மாதிரி இருக்கு ஏக்கா அப்படின்னு பேசிடுவாங்க. அது அந்த போலீஸ்காரங்களுக்கு மரியாதையின்மையா? ஏன் அவங்களுக்கு தெரியல? ஏன்னா அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க, நீ என்ன போலீஸ்காரியா இருந்தாலும் இந்த வீட்டுக்கு நீ பொம்பளை, நீ பாட்டு பேண்ட் சட்டை போட்டு திரியலான்னு நினைச்சிட்டு இருக்காத,
நீ வெளியில வேணா போலீஸ்காரியா இருக்கலாம், பொம்பளைன்னா பொம்பளை மாதிரி இருக்கணும் அப்படின்னு அவங்க வீட்டுல ரஜினிகாந்த் சொல்லியிருப்பார்ல. அப்ப அந்த ரஜினிகாந்தை நம்ம இப்ப என்ன பண்றது? இது நம்பிக்கையா மூட நம்பிக்கையா? அப்ப இதுக்கு என்ன தீர்வு? அப்ப பொம்பளை எப்படி இருக்கணும்னு இவங்க எதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க? நம்ம ஆம்பளைங்க அவங்க அம்மா வச்சு சொல்றாங்க பொம்பளைன்னா இப்படிதான் இருக்கணும். உங்க அம்மா எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க. எங்க அப்பா பண்ண டார்ச்சர் இருக்கு, எங்க அம்மா அடி மிதியெல்லாம் வாங்கி நாத்தனார் குடும்பம் மாமியார் குடும்பம் எல்லா குடும்பம் அனுபவிச்ச பிரதாபமான கேஸ் எங்க அம்மா தானா? உங்க அம்மா மாதிரியே நாங்க இருக்கணுமா? நாங்க அடுத்த ஜெனரேஷன்ல இன்னும் கொஞ்சம் டெவலப்டு வருஷனா இருப்போம்ல. உங்க பசங்க எப்படி இருக்கணும்? சரி, உங்க அம்மா பிரதாப கேஸ், உங்க பொண்ணு பிரதாபமான கேஸா இருக்கணுமா? பொண்ணு எப்படி இருக்கணும்? என் பொண்ணுக்கு என்ன, என் பொண்ணு டாக்டர் ஷாலினி மாதிரி இருக்கணும்னு வாங்க. சீரியஸ்லி அவங்க பொண்ணு கிட்ட சொல்றாங்க, இதை பாரு டாக்டர் மாதிரி வரணும் அப்படின்றாங்க. அப்ப நான் சொல்லுவேன், உங்க பொண்டாட்டிக்கிட்ட நீங்க சொல்ல மாட்டீங்களா டாக்டர் ஷாலினி மாதிரி? பொண்டாட்டிக்கெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? நான் எப்படி மெயின்டைன் பண்றது? அப்ப நான் டபாய்க்க முடியாது. அது என்ன கேள்வி கேட்டுச்சுன்னா என்னால சமாளிக்க முடியாது. அப்ப பொண்ணு மட்டும் டாக்டர் மாதிரி இருக்கணும், பொண்டாட்டி எல்லாம் மஞ்சள் பூசின்னு இருக்கணும். அப்ப இங்க யாருக்கு மூட நம்பிக்கை இருக்குது? எல்லா பெண்களுக்கும் தெரியும், இன்னைக்கு நான் சண்டை போட்டு தாண்டிய விட்டு இருந்தேன்னா அந்த அது பொறுக்கின்னு ஓடின்னு வருவாரு. அப்ப இவர் நான் உன்னை உடமையாக்கி கொள்கிறேன்றதுக்காக தாண்டி கட்டினா, நான் சண்டை போடுறதுக்கான கருவியை ஆயுதமா அதை யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பெண்கள் யூஸ் பண்றாங்க. அப்ப இங்க ஸ்ட்ராட்டஜி கவுண்டர் ஸ்ட்ராட்டஜி, ஸ்ட்ராட்டஜி கவுண்டர் ஸ்ட்ராட்டஜி. யார் ஜெயிக்கிறா? ரெண்டு பேருமே ஜெயிக்கல, கல்ச்சர் தான் தோக்குது. அப்ப நம்ம அறிவை பயன்படுத்தணும். இப்ப எப்படி பயன்படுத்துறது? நம்ம வீட்டுக்குள்ள நடக்கிற இந்த மூட நம்பிக்கைக்கு என்ன தீர்வு? என் வைஃப் சொல்றா, நான் தாலி போட்டுக்க மாட்டேன், இன்னைக்கு கழுத்து இருக்குது, கொஞ்ச நாள் அவுத்து வைக்கிறேன் அப்படின்னா, ஐயோ எங்க அம்மா வருவாங்க போட்டுக்கோ, ஐயோ வேலைக்காரி பார்த்து, ஐயோ எதிர் வீட்டுக்காரன் போட்டுக்கோ. அவங்களுக்கே தெரியும் நைட்டு தாலி போட மாட்டாங்கன்னு, அவரே தான் கட்டி வைப்பாரு. இது குத்துது பின்னாடி போட்டுக்கோன்னு சொல்றது யாரு? வீட்டுக்காரர் தான். அப்ப மட்டும் பின்னாடி போடும்போது உங்களுக்கு வெளியிலேயே, மற்ற டைம்ல பின்னாடி போட்டுக்கிறேன்னு சொன்னா ஒரே ஃபீலிங் ஆறீங்க. ஏன் ஃபீலிங் ஆறீங்க? ஏன்னா மத்தவங்க என்ன ஆண்மை இல்லாதவன் சொல்லிடுவாங்களோ, என்ன ஒரு டாமினன்ட் மேலுன்னு மதிக்காம போயிடுவாங்களோ அப்படின்னு ஆண்கள் பயப்படுறாங்க. அப்ப ஆண்களுக்கு ஏன் இந்த பயம் வந்தது? ஏன்னா ஆண்களுக்கு ஒரு ஹைரார்கி இருக்கு, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படின்னு சொல்லியே ஆண்களை அடிமையா வச்சிருக்கிறதுக்கு ஒரு பயங்கரமான எந்த நாட்டிலும் இல்லாத ஸ்ட்ராட்டஜி இந்தியாவில இருக்கு. அந்த ஸ்ட்ராட்டஜி பேர் என்னன்னா வர்ணாசிரம தர்மம். செஸ் போர்ட்ல கூட பாருங்க, ராஜா, அப்புறம் பிஷப்பு, நைட்டு, அப்புறம் பான். கரெக்ட்? அப்போ இந்த வர்ண முறையில பெண்கள் ஆண்களை அடக்கும்போது இதுல சிக்கிறது பெண்கள் இல்லை. நீங்க போய் அந்த சதுர்வர்ணம் சொல்ற அந்த புருஷ சுத்தம் படிங்களேன், ஒரு பெண் கூட அந்த கதையில இல்லை. உருவானவர்கள் ஃபுல்லா ஆண்கள், பெண்களே உருவான அந்த கதையில. அப்ப அதை யாரை ஏமாத்துறதுக்காக எழுதப்பட்டது? ஆண்களை ஏமாத்துறதுக்காக எழுதப்பட்டது. இருக்கிறதுல பெரிய கூத்து என்னன்னா, 4 வேதம் சொல்லுவாங்கல்ல, 4 வேதத்துல ரிப்பீட் ஆகுறது என்னன்னா இந்த புருஷ சுத்தம். புருஷ சுத்தம் ரிக்கு வேதத்துல இருக்கு, சாம வேதத்துல இருக்கு, எதிர் வேதத்துல இருக்கு, அதர்வன வேதத்துல இருக்கு. ஏன் ஒரே வேதத்தை எத்தனை தடவை ரிப்பீட் பண்ணுவீங்க? ரிடண்டன்ட் ரிப்பீட்டேஷன் ஆஃப் த சேம் வேதா வை அப்படின்னு நம்ம கேட்கணும்ல. இதை மட்டும் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்காங்க. உண்மையிலே கடவுள் எழுதுனா 4 தடவை ஒரே விஷயத்த சொல்லுவாரா? ஒரே விஷயத்த 4 தடவை சொன்னாலும் கடவுளுக்கு என்ன ஞாபகம் மருதியா? இப்ப நான் பேசும்போதே ஒரே விஷயத்த 4 தடவை சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? நம்ம மறந்துட்டே, நீ என்கிட்ட சொல்றோமா, திரும்ப திரும்ப எதுக்கு அதையா சொல்லிட்டு இருக்கேன் நீங்க கேட்பீங்கல்ல. அப்ப 4 வேதத்துலயும் ஒரு புருஷ சுத்தம் வருதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? யாரோ அதை சொருவி இருக்காங்கன்னு அர்த்தம். எதுக்கு சொருவணும்? இந்த ஆண்களை கண்ட்ரோல் பண்றதுக்காக சொருவணும். ஆண்களை எதுக்கு கண்ட்ரோல் பண்ணும்? என்கிட்ட பவர் இல்லை, எப்படியாவது பவருக்குள்ள வரணும். அப்ப எப்படி பவர் வர வச்சுக்கிறது? எனக்கு கடவுள் கொடுத்தாருங்கன்னு சொன்னா நீங்க நம்புவீங்க. அப்ப கடவுள்னா என்கிட்ட தான் சொன்னாரு, நான் தான் வசதின்னு நான் சொன்னேன்னா, அப்ப அந்த கடை கோடி ஆணுங்க என்ன தோணும்? இவன் ஏதோ ரீல் விட்றான் போல இருக்கே, உண்மை இல்லை போல இருக்கேன்னு தோணும்ல. ஆனா நம்ம ஆண்கள் அப்படி யோசிக்கவே இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்க? அப்படி சொன்னா அப்படிதான், நான் கடவுள் பேரால் சொன்னதுனால அப்படிதான், எஜமான்னு சொன்னா எஜமா சொல்லு, கும்பிடு போடனா கும்பிடு போடணும், கொடை பிடிக்குன்னா கொடை பிடிச்சிடணும். கரெக்ட்? 20 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்கள்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெரிய ஆட்களா இருக்கிறவங்க கொடை பிடிச்சி நின்றுட்டு இருப்பாங்க. நம்மளே அந்த படத்தை பார்த்து படம் ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? இப்ப அந்த படத்தை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம்? கொஞ்சம் பிற்போக்கா இருக்கும், அந்த டைரக்டர் ஏடா அந்த காலத்துல இதை பார்த்தா விசில் அடிச்சோம், இதே ரசிச்சோம், இந்த மூஞ்சியா பார்த்தா நம்ம சொல்லி விட்டோம் அப்படின்லாம் நமக்கு தோணுது இல்ல. அப்ப திரும்ப நம்ம அப்கிரேட் ஆகிறோம். நான் 15 வயசுல யோசிச்சது வேற, 40 வயசுல யோசிக்கிறது வேறன்னா எந்த யோசனைக்கு
பலம் அதிகம், எந்த யோசனைக்கு முக்கியத்துவம் அதிகம்? அப்போ நான் 2024ல யோசிக்கிறதுக்கு பலன் அதிகமா, வேல்யூ அதிகமா, இல்லை 3000 வருஷத்துக்கு முன்னாடி என் கொள்ளு தாத்தாவோட கொள்ளு தாத்தாவோட கொள்ளு தாத்தாவோட கொள்ளு தாத்தா யோசிச்சதுக்கு வேல்யூ அதிகமா? அவர் யோசிச்சது அந்த காலத்துக்கு பொருத்தப்பாடா இருந்திருக்கலாம், இன்னைக்கு அது பொருத்தப்பாடா இல்லை. அந்த காலத்துல மாட்டு வண்டி ஓட்டும் போது மாடுக்கு காலில் ஆணை குத்திக்கிச்சுன்னா ஆன்டிசெப்டிக்கா இருக்கட்டுமே எலுமிச்சம்பழம் வச்சிருப்பாங்க. மாடு அது ஒரு மீட்டிங் வச்சுட்டு நடந்துச்சுன்னா விட்டமின் சியோட நடக்குது, அது கொஞ்சம் இம்யூனிட்டி கிடைக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். இன்னைக்கு பெரிய டயர் அடியில் போய் எலுமிச்சம்பழம் வச்சா, இதை விட நாங்கள் அந்த வார்த்தையை சொல்லவே கூடாது, ஆனால் எங்கள் துறை அது, அதனால அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. இதை விட கேனத்தனதாக இருக்க முடியுமா? ஆனால் திரும்ப திரும்ப நம்ம ஏன் அதை செய்கிறோம்? ஏன்னா அது சொல்லப்பட்டது, எதிர்க்கக்கூடாது. இப்போ எதிர்க்காம இருக்கிறதுனால நம்ம ஜெயிச்சோமா தோத்தோமா? தோத்தோம். ஸோ இதை தான் திரும்ப திரும்ப இப்போ எங்களோட துறையில் என்ன சொல்லுவோம்னா, ஒருத்தர் வந்து நல்ல மனநலத்தோடு இருக்கிறாங்களா, சிறந்த கருத்துக்களை தான் எடுத்துக்கிறாங்களா. இப்போ இந்த பிலீஃபு டிஸ்பிலீஃபு இதோட தொடர்ச்சியாக ஒரு வார்த்தை இருக்குது, அது பேர் டெலூஷன். டெலூஷன்னா ஒரு மூட நம்பிக்கை, ஆனால் நான் நம்புகிறேன் அதை. ஃபிக்ஸட் ஃபால்ஸ் பிலீஃப்னு சொல்லுவோம். யார் பேசினாலும் கன்வின்ஸ் ஆக மாட்டேன், எவ்வளோ கவுன்சில் பண்ணாலும் அதே தான் சொல்லுவேன். என்ன மாதிரி மூட நம்பிக்கையெல்லாம் சொல்லுவாங்க? இந்த குறிப்பிட்ட நடிகர் என்னதான் லவ் பண்ணுறாரு, நிஜமாவே அந்த நடிகரோட வீட்டு வாசலில் போய் நின்றுடுவாங்க. நேற்று தான் எனக்கு ஃபோன் பண்ணாரு, வர சொன்னாரு. அந்த வீட்டில் இருக்கவங்க அல்லோலப்படுவாங்க, ஐயோ போகாதம்மா, அசிங்கமாயிடுமா, அவங்க வீட்டுக்கு போகாதம்மா, அவங்க வீட்டுக்கு இந்த பொண்ணு சொல்லும், இல்லை அவர் கூப்பிட்டுனே இருக்காரு, உங்களுக்கு தெரியலையா, எனக்கு சிக்னல் வந்துனே இருக்குது, அவர் என்னதான் கூப்பிடுறாருன்னு சொல்லும். இப்போ நாங்கள் என்ன சொல்லணும் அந்த பொண்ணுக்கு? இல்லை இந்த நடிகர் ஃபோன் பண்ணி, சார் உங்களை இந்த பொண்ணு இவ்வளோ லவ் பண்ணுது, தயவுசே இந்த பொண்ணு ஒத்துக்கோங்க நான் சொல்லணுமா? என்ன சொல்லணும்? அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் இது நம்பிக்கை, தீவிரமான நம்பிக்கை. எங்களை பொறுத்த வரைக்கும் மனநோய். அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அவஸ்தை. அந்த அந்த நடிகரை பொறுத்த வரைக்கும் அது என்ன நியூசன்ஸ். எனக்கு நியூசன்ஸ். காலையில ஒரு பொண்ணு வந்து உட்காந்துன்னு இருக்கு, நான் திடீர்னு போகும்போது கட்டி பிடிச்சி ஒரு பொண்ணு எனக்கு கிஸ் கொடுக்குதுன்னா அந்த நடிகருக்கு எப்படி இருக்கும்? ஐயா விடுமா ஐயா அப்படின்றாரு. ஐயா இந்த பொண்ணு எனக்கு கிஸ் கொடுத்துச்சுன்னு சொல்ல மாட்டாரு. ஐயா என்னது இது அப்படின்னா அவருக்கும் ஒரு கற்பெல்லாம் இருக்கும்ல. அப்போ இப்போ நம்பிக்கை எப்படி நம்ம கிரடேஷன் பண்றோம் பாருங்க. அந்த பொண்ணு பொறுத்த வரைக்கும் தீவிரமான நம்பிக்கை, அவரை பொறுத்த வரைக்கும் நியூசன்ஸ். அப்போ இதை வந்து எந்த கோட்பாடை வைத்து இதை பார்ப்பது? எனக்கு இருக்கிற நம்பிக்கை வந்து எனக்கு பொருந்துமா பொருந்தாதா, வேணுமா வேண்டாமா, எதை வச்சுக்கணும் எதை தூக்கி போடணும், எதை வச்சு நம்ம டிசைட் பண்ணோம்னா 3 கேள்விகள் தான். முதல்ல இந்த நம்பிக்கை எனக்கு யூஸா, என்ன கன்வீனியன்ட்டா, என்னோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் தரத்தை, வாழ்க்கை தரத்தை இது மேம்படுத்துதா, எனக்கு பர்சனலி இது ஃபிட்டா, இதை நான் ஃபாலோ பண்றதுனால என் குடும்பத்துக்கு ஏதாவது ஆதாயம் இருக்கா, இதனால என் சமுதாயத்தில் நன்மை ஏற்படுதா, அப்படின்னா நான் ஃபாலோ பண்ணுற நம்பிக்கையை நான் வச்சுக்கலாம். இதனால எதுக்குமே பிரோஜனம் இல்லை, முக்கியமாக எனக்கு பிரோஜனம் இல்லைன்னா நான் ஃபாலோ பண்ணுற நம்பிக்கை ஒரு மூட நம்பிக்கை, அறிவில்லாத ஒரு நம்பிக்கைன்றதுனால, ஏதோ ஒரு காலத்தில் சொல்லப்பட்ட நம்பிக்கைன்றதுனால அதை விட்டுட்டு நான் விலகி தான் வரேன். மற்ற நாடுகளில் என் அறிவை நான் நம்புறேன்னு சொல்றதுனால அவங்க ஜெயிக்கிறாங்க. நம்ம வந்து எங்கள் தாத்தா நம்பிக்கைன்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்கிறதுனால நம்ம தோக்குறோம். தேங்க்யூ.